உனக்கு நன்மையான காரியங்களை உன்னை பின்தொடரும் சொல்லி கர்த்தர் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, நல்ல ரீகால் பண்ணுங்க. ஆபிரகாமை கூப்பிடுறார், உன் இனத்தார, உன் ஜனத்தார, உன் தகப்பன் எல்லாத்தையும் விட்டுட்டு வா, நான் உன்னை பெரிய ஜாதியாக மாற்றேன். அந்த கால் அப்படியே கீழ்ப்படிந்தார். அந்த கீழ்ப்படிந்தது நிமித்தம் நடந்தது, கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிச்சார். இன்றைக்கும் மை ஃப்ரெண்டுன்னு சொல்ற அளவுக்கு அந்த இன்டிமெசியில காணப்படுகிறார். இன்னைக்கு நம்மை குறித்து தேவன் சொல்வாரா? ஐ எம் யுவர் ஃப்ரெண்ட். ஆண்டவர் என்ன பார்த்து சொல்லணும், என் இருதயத்துக்கு ஏற்றவள், யூ ஆர் மை ஃப்ரெண்ட். ஒரு ஃப்ரெண்டுனா எப்படி? எல்லாமே நீட்டா இருப்பாங்க, என்னதான் ஆகட்டும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுதான் ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப். தேவனாகி கர்த்தர் எனக்கு சிநேகிதன் சொல்லும்போது எவ்வளோ பெரிய பாக்கியமாக இருக்கும். அந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம வரலாம். ஸோ God says, I will instruct you and lead you in the right path. நேர்த்தியான வழியில் நான் உன்னை நடத்தும். முள்ளு, கரடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் உனக்கு கிடையாதும்மா. அதெல்லாம் யாருக்கு வச்சிருக்கு? துன்மார்க்கனுக்கு. துன்மார்க்கத்தனத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு அதிக வேதனைகள், போராட்டங்கள் கொடுத்து அவங்கள நொறுக்கிறது வேலை துன்மார்க்கர்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன போராட்டம் இருக்கு? போராட்டம் இல்லாத ஒரு மனுஷனும் கிடையாது. ஆனால் அவர்களுக்குள்ள இருக்கு பார்த்தீங்களா அந்த சந்தோஷம், ஏசப்பா கொடுக்குற சந்தோஷங்க. அது என்ன பிரச்சனை எங்க வந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் என்னை சந்தோஷமா இன்னைக்கு வச்சிருக்கிறார். நான் மன ரம்யமா இருக்கிறேன். கர்த்தருக்குள்ள என் ஆத்துமா மகிழ்ந்து களி கூறுது. என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன ஏசப்பா பார்த்துப்பாரு. அவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா, உன்னை தொடுறவன் என் கண் மணியை தொடுகிறான். பெரிய பாக்கியம் அது. அந்த பெரிய பாக்கியத்தை ஒவ்வொருத்தரும் நம்ம காணப்படும் போது, அவருடைய ஊழியக்காரர், அவர் பிள்ளையாக நம்ம இருக்கும்போது, நம்மளை யாராவது துன்மார்க்கத்தனத்தில் வராங்கன்னாலே கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாரு? ப்ரொடெக்ஷன். அதுதான் தாவீது ராஜா சொல், ப்ரொடெக்ஷன். இத்தனைக்கும் சவுல் தேவனால் தெரிந்து கொள்ள மனுஷன். ஆனால் அவர் எழுமினார், தாவீது ராஜாவுக்கு விரோதமாக எழுமினார். கர்த்தர் என்ன பண்ணார்? அவருடைய வல்லடிக்கு காப்பாற்றி கொண்டு வரார். அவனுடைய எல்லாவிதான போராட்டத்திலேருந்து காப்பாற்றி கொண்டு வர்றார். கண்மணியை போல் காக்கிறார். அடுத்தது பாருங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார். I have set the Lord before me, he is at my right hand. எப்படி இந்த set the Lord onto my friend can be onto my right? Because அவருடைய சத்தம் எனக்கிட்ட எப்பவுமே கேட்டுட்ருக்கு. Because his voice I am able to listen. அவருடைய சத்தத்தை நான் எப்பவுமே கேட்குறேன். இதுதான் வழி, இதுதான் செய்யணும், இது செய்யக்கூடாது. அவருடைய சத்தம் நமக்குள்ள துணிச்சிட்டே, நம்ம ஆத்துமாவை தேற்றிட்டே இருப்பார். அவருடைய வார்த்தையினால, அவருடைய அன்பின் கரம் நம்மளை அப்படியே தழுவி நம்மளை நடத்தும். மகனே, என் மகளே, நீ ஏன் கவலைப்படுற? நான் தான் உனக்கு முன்பாக போறேனே, நீ கவலைப்படாத. நீ நடக்க வேண்டிய வழி என்னன்றது நான் உன்னை நடத்திட்டு வரேன் இல்லை? தட் இஸ் வேர் இட் இஸ். I have set the Lord onto my right. நான் கண்டேன், இதை அனுபவிக்கிறேன், இன்னும் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். இதுதான் தாவீது ராஜா சொல்றார் நம்ம ஒவ்வொருத்தருக்கும். அப்படி செய்யுங்க. நீங்க செய்ய 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 உங்களுடைய அபிஷேகம் எப்படியா நிறைந்து காணப்படும், மகிழ்ந்து களிகூற செய்யும், அவரை உயர்த்த செய்யும். அவர் நாமம் மேலான நாமம்.
எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் என் இயேசுவின் நாமம். அந்த நாமத்துக்கு முன்பாக, ஆண்டவரே நீர் எனக்கு முன்பாக இருக்கிறீங்கல்ல, என்னை வலது பாசத்தில் என்னை நடத்துறீங்கல்ல, ரைட்டான பாத்தில் என்னை நடத்துறீங்கல்ல, நீங்கள் பார்த்துக்கோங்க ஆண்டவரே சொல்லி 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 துதிக்கும் போது நமக்குள்ள களி கூறுவோம். அடுத்தது, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். நல்ல மனசில் வச்சுக்கோங்க, அவருடைய பரிசுத்தவான்களை அழிவில் நடத்தவே மாட்டார். நம்மளை பரிசுத்தமாக்குறவரே தேவன், நம்மளை நடத்துகிறவர் தேவன், நம்மளை ஆதரிக்கிறவர் அவர், நம்மளை அரவணைக்கிறவர் அவர், நம்மளை போஷிக்கிறவர், நம்மளை உடுத்துவிக்கிற, நம்மளை ஒவ்வொரு நாளும் உருவாக்கி கொண்டு வருகிற அந்த தேவன் அழிவுக்கு நம்மளை விடவே மாட்டார். அவர் பரிசுத்தவான்களை அழிவுக்கு விட மாட்டார். நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறவர் அவர் தேவன். அந்த பரிசுத்த தேவனுக்கு முன்பாக நாம் அனுபவிக்கிற அந்த சந்தோஷத்தின் இன்பம், திரளான ஐஸ்வர்யங்கள், திரளான காரியங்களை காட்டிலும் அவருக்குள்ள இருக்கிற காணப்படுகிற அந்த மிகுந்த 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 சந்தோஷம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த வசனம் வாசிங்கம்மா. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அடுத்தது வாசிங்கம்மா. அடுத்தது வாசிங்க. Therefore my heart is glad and my glory rejoices, my body too shall rest and confidently dwell in safety. 9th verse வாசிங்கம்மா. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். இப்போ இந்த கிளாட்னஸ் எப்போ வரும்? ஒரு பெரிய அக்காம்ப்ளிஷ்மெண்ட் பண்ணாதான் அந்த கிளாட்னஸ்குள்ளே காணப்படுவோம். நம்ம சரீரம் அப்படியே சோர்ந்து போயிடும். ஏதாவது ஒரு துக்கமான செய்தி, வேதனைக்குண்டான காரியங்கள் நம்மளிடத்துல காணப்பட்டா அப்படியே சோர்ந்து போகும். ஆனால் தாவீதுராஜா என்ன சொல்றாரு? உம்மேல் நான் களி கூறுகிறேன். அந்த ஜாய் த்ரூ த இன்டிமசி, தேவனோடு காணப்படுகிற ஐக்கியத்தின் நிமித்தம் கிடைக்கிற இன்பமாகப்பட்டது இந்த சரீரத்துக்கும் சரி, என் உள்ளான மனுஷனாகிய என் ஆத்துமாக்கும் களி கூர்ந்து. தேவவசனம் சொல்லுதிலே, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் சுகமாய் வாழுன்னு சொல்லிட்டு, இந்த வார்த்தை நமக்குள்ள அனுபவத்துக்குள்ள வரணும்னா தேவ வசனம் நமக்குள்ள நிறைஞ்சு 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 காணப்படும் போது நம் ஆத்துமா அவருக்குள் களி கூறும், மகிழ்ந்து களி கூறும், மகிழ்ந்து களி கூறும். வாசிங்க அடுத்த வசனம். பரிசுத்தவான்களை அழிவுக்கு போகிறதுக்கு ஆண்டவர் விடவே மாட்டார். நம் வழியை சிந்தித்து பார்க்கலாம். இன்னைக்கு நான் போகிற காரியங்கள், நான் செய்கிற காரியங்கள், கர்த்தர் என்னில் மகிழ்வார், மகிழ்ந்து களி கூறுகிறாரா? இல்லை என் வாழ்க்கையில் மேனிப்புலேஷன்ஸ் உண்டா? இஃப் தேர் இஸ், செக் யோர் வேஸ். இதுதான் இதோடைய அர்த்தம். கர்த்தர் பரிசுத்தவான்களை அழிவுக்கு நேராக நடத்த மாட்டார். நாமும் தெய்வ வசனத்தின் சென்டருக்குள்ள காணப்படணும். அதாவது அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அழிவுக்கு நம்ம போகாதபடிக்கு நமக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தை பாடுங்கம்மா. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய ஆத்துமாவை பாதாளத்தில். அதாவது எப்போ என் ஆத்துமா பாதாளத்துக்கு போகும்? நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்பு வரும்போது என்னுடைய வழியை கர்த்தர் சீர்தூக்கி பார்க்கிறார். அந்த சீர்தூக்கி பார்க்கும்போது நான் குறைவுள்ளவனாய் காணப்படுகிறேனா இல்லை நிறைவுள்ளவளாய் காணப்படுகிறானா?
நான் நிறைவுக்குள்ள இருக்கணும்னா அவருடைய நேர்த்தியான வழியிலே நான் காணப்படுகிறேனா? செக் யோர் வேஸ். இஸ் இட் ப்ளீசிங் த லார்ட்? இஸ் இட் இன் அக்கார்டன்ஸ் டு ஹிஸ் வேஸ் என்று செக் பண்ண சொல்றார். பொல்லாங்க காரியங்களுக்கு நம்ம வாழ்க்கையில் இடம் கொடுக்கவே கூடாது. இந்த மாம்சம் தூண்டுது பார்த்தீங்களா, அந்த காரியத்துக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. உடனே ஆண்டவருடைய வசனம் இப்படி சொல்லுது, துன்மார்க்கனுடைய வழியில் நான் நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில் நான் நிற்கக்கூடாது, பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்துல நான் உட்காரக்கூடாது. இந்த கர்த்தருடைய வேதமாகப்பட்ட தேவ வசனம் என் இருதயத்துக்கும் என் சிந்தைக்கும் என் சரீரத்திற்கும் என் ஜீவியகாலம் முழுவதும் என்னை நடத்துக்கிறதுக்கு நேர்த்தியான வழியில் நடத்திருக்கிற பாதை இந்த வசனத்தின் மூலியமாக என்னை ஒப்பு கொடுத்து என்னை வழிநடத்தும் கர்த்தாவின் சொல்லி அவரை துதிக்கும் போது கர்த்தர் நம் கரத்தை பிடித்து நடத்துகிறார். அடுத்தது, you will not allow or make your holy one to suffer corruption ன்னு சொல்லப்பட்டிருக்கு. தமிழ்ல என்ன போட்டிருக்குமா? ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். இல்லம்மா, 10வது வசனம் தான். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண அழிவு. உம்முடைய பரிசுத்தவானை அழிவுக்கு நேரா நடத்த மாட்டார் தேவன். இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், கர்த்தாவே நான் எப்படி போறேன்னு எனக்கே தெரியலன்ற சிச்சுவேஷன்ஸ் கூட நம்ம இருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் உன் வலது பாரசத்தில் இருக்கேன், உன் கரத்தை நான் பிடிச்சிருக்கேன், நீ கவலைப்படாத, உன்னை அழிவுக்கு நேராக நான் நடத்த மாட்டேன். நீ சொல்லிட்டல்ல, நீங்க தான் சொல்லிட்ட, நீ கவலைப்படாத, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன். எத்தனை பெரிய பாக்கியம்! இந்த பாக்கியத்துக்குள்ள நம்ம அனுபவிக்கிறோம். வார்த்தையில் நம்ம சொல்லிடலாம், ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே போகும்போது நெருக்கமாக இருக்கும். ஆனாலும் கர்த்தரை சார்ந்திருக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே கிடைக்கும்போது சந்தோஷத்தின் நிறைவுக்குள்ளே நம்ம இருக்கலாம். சமாதானம் கிடைக்கும் நமக்குள்ள. அந்த சமாதானம் யாரால நம்மளை கலக்க முடியாது. என்ன சூழ்நிலை வந்தாலும் என் ஏசப்பா என்னோடு இருக்கிறார், என்னை வெட்கப்படுத்த மாட்டார், என்னை கைவிட மாட்டார். அடுத்த வசனம் வாசிங்கம்மா. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. இதுதான் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பெரிதான பாக்கியம், நித்திய பேரின்பம். எத்தனை பேருக்கு இந்த பேரின்பம் வேணும்? அந்த பேரின்பத்துக்குள்ள காணப்படணும்னா ஒரே வழி, ஜீவ மார்க்கமாகி இயேசுவை நோக்கி பார்க்கணும். ஏசப்பா சொன்னார் இல்லைங்களா, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை அன்றி ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். என்னென்னமோ குரூப்ஸ் எல்லாம் இருக்குது இந்த உலகத்தில், எல்லாமே சேர்ந்து எல்லாருமே வேற வேற வழியிலேருந்து போய் ஆனால் ஒரே வழிக்கு போவோமா? கிடையாது. ஒரே வழி, அது இயேசு ஒருவரே. அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன், அவர்தான் தேவன். அவரை அன்றி வேறு யாரும் கிடையாது. அதுக்கு தான் முன்னாடியே 4வது வசனத்திலே சொல்லிட்டார், அந்நிய தேவரோ தேவதைகளோ பேர் வாயில் வரக்கூடாது, வேண்டாம், தூக்கி போட்டுரு. உன்னுடைய நாவை நான் பரிசுத்தமாக்கியிருக்கேன், ஜீவ மார்க்கத்தின் வழிக்குள்ளே வந்துரு, உன்னை கரம் பிடிச்சு நான் நடத்துகிறேன், ஒன்றை குறித்து கவலைப்படாத. காட்டு புஷ்பத்தை பாருங்களேன். ஏன் ஃபார் எக்ஸாம்பிள், சிட்டுக்குருவி அது ஏதாவது விதைக்குதா, ஏதாவது அறுக்குதா, ஏதாவது செய்தா? ஒன்றும் கிடையாது. ஆனால் கர்த்தர் அனுதினமும் அதை போஷித்து அதை பாதுகாத்து கண் மணியை போல, அது ஒரு குருவி கூட சாப்பாடு இல்லைன்னு சொல்ல முடியாது. அது எல்லாத்தையும் நேர்த்தியாக நடத்தும்போது நம்மை அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் அப்படியே ஃபோட்டோ காப்பி ஆஃப் காட் ஜீசஸ் நாங்கள் இருக்கிறபடினால் நம்மளை எப்படி நம்மளை கைவிடுவார்?
ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேலையை கர்த்தர் கொடுத்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த சங்கீத புஸ்தகம் 16ஆம் சங்கீதம் மிக்தாம், எபிரே மூல பாஷையில மிக்தாம், அடோரேஷன். Hallowed be thy name. கர்த்தாவே, எல்லா கனத்திற்கும் புகழ்ச்சிக்கும் மகிமைக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் துதிக்கு பாத்திர நீரே இயேசப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இன்றைக்கு தியானிக்க கர்த்தர் கிருபை தந்த தேவனுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை உடையவராக இருக்கிறவரே, என் தேவனே, இந்த வார்த்தையின் மூலியமா எங்கள் ஆத்துமாவுக்கு வேண்டிய ஆகாரத்தை நீர் தந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தவானை, ஒருபோதும் நீர் அழிவை காண விட மாட்டீங்க என்பதை உறுதிப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை நீர் பரிசுத்தமாக்குவீராக, கிருபை தருவீராக, விலைனை தரும் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென்.